அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம். செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன். செல்வராமாயணம் பருவம் 3 அயோத்தி பருவம், காலம் 8 பரதன் காலம். தம் மைந்தரின் அருகாமையை கூட கோசலை தாய்க்கும் சுமித்திரை தாய்க்கும் நீ மறத்துள்ளாய் என்று பரதன் தன் தாயிடம் கூறுதல். பாடல் எண் 877. மகன் பிரிவால் தாயடையும் மனத்துன்பம் அறியாயு, நகமுடனே சதையவளே நரம்புதிரம் புரியாயு, அகமுடனே நின்று மகன் அருகாமை குறுகாயு, சுகமதனை கோசலைக்கும் சுமித்திரைக்கும் மறுத்தாயே. இதுவே 877வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். மகன் பிரிவால் தாயடையும் மனத்துன்பம் அறியாயு என்ற முதல் வரிக்கான விளக்கம். ஒரு தாய் தன்னுடைய மகனை பிரிந்தால் அடையக்கூடிய மனத்துன்பத்தை நீ அறியாமலா இருக்கிறாய். அந்த மனத்துன்பத்தை அறியாதவளா நீ? நகமுடனே சதையவளே நரம்புதிரம் புரியாயு, தான் பெற்ற மகனுக்கு நகம் மற்றும் சதையாகவும் இருப்பதோடு மட்டுமல்லாமல் அந்த உடலுள்ளே ஓடக்கூடிய நரம்புகளாகவும் அந்த நரம்பினுள்ளே ஓடக்கூடிய உதிரமாகவும் விளங்குபவள் அவனை பெற்ற தாயே என்பதையும் புரியாதவளா நீ? அவ்வாறு அனைத்தையும் நீ புரிந்திருந்தும் தெரிந்திருந்தும் கூட அகமுடனே நின்று மகன் அருகாமை குறுகாயு, உன்னுடைய மகனுடைய அகத்துள்ளே நின்று அவனுடைய அருகாமையில் வாழ்வதற்கும் கூட நீ விரும்பாதவளா? உன்னுடைய மகனாகிய என்னுடைய அகத்தின் உள்ளேயும் நின்று என்னுடைய அருகாமையிலே இருந்து வாழ வேண்டும் என்கிற விருப்பமும் கூட இல்லாதவள் அல்ல நீ. உன்னை போலைத்தானே கோசலை தாயும் சுமித்திரை தாயும் இருந்திருப்பர். ஆனால் நீ அவர்களுக்கு அந்த வாய்ப்பை நீ மறுத்து விட்டாயே. சுகமதனை கோசலைக்கும் சுமித்திரைக்கும் மறுத்தாயே. அவ்வாறு தம்முடைய மக்கள் அருகே இருந்து வாழக்கூடிய அந்த மகிழ்ச்சியை அந்த கோசலை தாய்க்கும் சுமித்திரை தாய்க்கும் கிடைக்காமல் செய்து விட்டாயே என்று பரதன் தன் தாயிடம் கூறினார். இதுவே 877வது பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 878வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம். இறையருளால் அடியேன் இயற்றிய நல்லதோர் இலக்கியத்தையே செல்வராமாயண காவியமாக தொடர்ந்து வழங்கி வருகிறேன். உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தந்து இந்த புதிய ராமாயண காவியத்தை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.